என்னமோ என்ன அவசரமாக எங்கள் வீட்டிலேருந்து கூட்டுன்னு வந்து பசிக்குது, எனக்கு என்ன செஞ்சது இருப்புற? அவன் தானே பாப்பா 2 நிமிஷத்துல ரோட்டு கடை முட்டை தோசை உனக்கு நான் செஞ்சு தரேன், வா பாப்பா. பரா என்ன திடீர்னு பாசா? லெட்ஸ் கோ. என்ன திடீர்னு பாசா? வந்து 2 வாரமா நீ மிஸ் பண்ணிருப்ப. நான் சாவ செஞ்சு 2 வாரம்ல நீ என்ன ஒண்ணு அனுப்பல, ஏமாத்தாத என்ன. முதலில் இந்த குண்டானை இப்படி எடுத்து வைத்துக் கொள்ளவும். ரொம்ப நாளா நான் உன்னை கேட்டேன், இப்பதான் உனக்கு போடணும்னு தோணுது. தோசை கடாயை எடுத்து வைத்துக் கொள்ளவும். தோசை கடாய் ஏய் கழுவ கூடாது, தவாவ கழுவுல. இதில் கொசு ஆகி போயிருந்தால் என்ன செய்வது? டேஸ்டா இருக்கும். பிறகு 2 முட்டைகளை எடுத்துக் கொள்ளவும். நீ நார்மலா பேசினாலே நல்லா இருக்கும்னு நான் சொல்றேன். அதற்கு தேவையான ரெசிபி முட்டை தோசை ஃபர்ஸ்ட் அடுப்பு பத்த வை. குபீர்னு படுத்துதா? ஜஸ்ட் a minute. என்ன தடவினுங்கிற? அம்மாவோட ஸ்பெஷல் ஃப்ரெண்ட் முட்டை தோசை. அவர் எனக்கு எப்போலேருந்து எனக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷமாக சொல்லியிருக்கிறார் முட்டை தோசை செஞ்சு தரேன்னு. ஆனால் இன்னும் செஞ்சு தரல. மூஞ்சியை பாரு எப்படி இருக்குது, நல்லா கோணல் முகம். உன்னை காட்டவே இல்லை, மாவு தான் காமிச்சேன். இன்னைக்கு பண்ணது வேஸ்ட்டாக போச்சு. மாவு எடுத்து ஊத்துறது பெருசு இல்லை, தோசை அங்கே நல்லா இல்லைன்னா இருக்குறேன். மாவு எடுத்து தோசை ஊற்றிக்கணும். ஓகேவா பாப்பா? எல்லாருக்கும் தெரியும். அது அப்புறம் சுற்றி ஊத்துறிய முட்டை உடைச்சிக்கணும். ரெண்டு முட்டை தோசை எனக்கா? ஒன்றுதான். ஒன்று எனக்கு. அதில் லைட்டாக பெப்பர் போட்டுக்கணும். அதில் லைட்டாக கரம் மசாலா. பர்றா முட்டை தோசைன்னு சொன்ன முட்டை எல்லாம் வெளில தான் இருக்குது. உள்ள எப்படி இழுத்துன்னு வரப்போகிற மட்டும் பாரு. லைட்டாக சால்ட்டு கையில் போட்டுக்கலாம், கையில் தூவி விட்டுக்கலாம். மழைச்சாரல் மாதிரி பரபரன்னு தூவி விட்டு. ஐயோ கை கழுவுனியா இல்லையா? இல்லை இப்போதான் முக்கு தோச்சு. ஐயோ ஒரு ஹைஜீனிக்கே இல்லை உங்ககிட்ட. கரண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கலாம்ல. கரண்டி கழுவணும், அதில் கையிலே போட்டுடலாம். சரி இந்த தோசை நான் சாப்பிட மாட்டேன்பா. ரோட்டு கடை முட்டை தோசைன்னு சொல்லும் போதே நான் யோசிச்சிருக்கணும். கரெக்டு தானே? இல்லை கொஞ்சம் லைட்டாக ஒன்று வந்து கடுப்பத்தெல்லாம் பார்த்தேன். சரி கடுப்பாயிட்டா விடு. அதான் நீ ரோட்டு கடைன்னு சொல்லும் போதே நான் உஷாராக இருக்கணும், எனக்கு வேணான்னு சொல்லியிருக்கணும். அவ்வளோதான், முட்டை தோசை ரெடி. எண்ணெய் ஊற்றவே இல்லை பேர் வந்துட்டேன். இது இவங்களாம் ஃபஸ்ட்டே ஓடி போனவங்க. அதனால வெந்துட்டாங்க. ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் எங்கள் வீட்டில் எப்பவுமே வந்து செக் ஆயில் தான் ஃப்ரெண்ட்ஸ், கல்லெண்ணெய் நாங்கள் யூஸ் பண்ணுறது. ஸோ ஹெல்த்து நல்லது. ஹெல்த்துக்கு நல்லதா? ஹெல்த்துக்கு நல்லது இல்லை, ஹெல்த்து நல்லது. கல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் எப்பவுமே செக் எண்ணெய் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஓஹோ. ஆமாம். கல்லெண்ணெய் வாசனை ஃப்ரெண்ட்ஸ். கல்லெண்ணெய் வாங்கினா கல்லெண்ணெய் வாசனை தான் வரும். சூப்பராக இருக்கும் வாசனை. இப்படி செவச்சவன்னு செவக்க எடுத்து கொடு, தீயை வச்சு எடுத்துடாதாண்ணா.
ஒரு முட்டை தோசைக்கு எவ்வளோ அலப்புற? ஒருவேளை நான் போதி தர்மனோட வம்சாவளியாக இருக்கணும். ஒரே ஒரு ஹேர் கூட செக் பண்ணி பார்த்துடலாம். எவ்வளோ ஹேரு, என் வாழ்க்கையே உனக்கு கொடுத்துட்டேன். உன் வாழ்க்கையை என்கிட்ட குத்துறியா? ஆமாம், என் வாழ்க்கையே உங்ககிட்ட கொடுத்துட்டேன். ஒரு யாரை கொடுக்க மாட்டேன்னா ஹேர். ஹேர் HAIR, ரைட்? கரெக்ட். சீரா தோ 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 சீரா தோ 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 சீரா தோ 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 தோ. நான் உடைக்கிற என்ன பண்றது? இதுக்கு அப்படியே கார சட்னி வச்சு அப்படியே லைட் கார சட்னி தான் இல்லையே, சாப்பிட்டேன்னு வச்சுங்களா செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீ முதல்ல கூட நல்லா இருக்கா இல்லையா நான் பார்க்குறேன். நல்லா இருக்கா? இன்னும் சாப்பிடவே இல்லை. சரி விடு, என்ன பண்ணுறது? நீ வேற கையை எங்கே கழுவுனியா இல்லையான்னு கூட தெரியல. மயக்கம் வருதா? ஹாஸ்பிட்டல் போகலாமா? நல்லா இருக்கு. அப்படியா? ஓ, நல்லா இருக்கு. ஒரு முட்டை தோசை கடை வச்சிருக்கியா? கடை வச்சிடலாமா? சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பாக நல்லா வரும். வேற ஒரு ரெசிபியோட கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுறோம். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.